கருப்பா ஐயா டே ஏத்தே பாப்பா என்ன போன் போட்ட நீ எடுக்க மாட்டேங்கிற, உன் தம்பிக்காரன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறீங்க ரெண்டு பேரும்? உன் தம்பி எங்க? பாப்பா மலர் எங்கடா? ரெண்டு பேரும் கேக்குறோம்ல, மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க. போன் போட்டா எடுக்க மாட்டியா? அவன் எங்க? தம்பி அவன் ரூமுக்குள்ளதான் இருக்கான். ரூமுக்குள்ள இருந்துகிட்டா போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறான். சரி என்னாச்சு? மலர் பிள்ளை எங்க? மலர் ஐயா நீ அங்க இருந்து தானே வர்ற, அங்க வரலையா? பேத்தி பிள்ளை அங்க வந்திருந்தா நான் எதுக்கு இங்க ஓடியார போறேன்? பேத்தி பிள்ளை எங்க? என்னையா சொல்ற? வீட்டுக்கு வரலையா? செகுல கட்டி இருக்கிடுவேன். வரலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல இங்க என்ன நடந்தது அதை சொல்லு. என்ன இருனே, கொஞ்சம் அமைதியா கேளு. என்னத்த அமைதியா கேட்க? வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை பேக்க தூக்கிட்டு வெளியே போயிருக்கா. வீட்டு பெரிய ஆளுங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. கேட்டா இவனும் சொல்லாம நின்றுட்டு இருக்கா. சொல்லு என்ன நடந்தது? பாப்பா நீ ஏதாவது சொன்னையா? இல்ல நான் ஒன்னும் சொல்லல. அப்புறம் என் பேரனுக்கும் பேத்திக்கும் சண்டையா? இல்லையா, ரெண்டு பேரும் வெளியே எங்கேயோ கிளம்பி போனாங்க. திரும்ப வரும்போதே மலர் ஒரு மாதிரி கோவமா தான் இருந்தா. அப்புறம் ரூமுக்குள்ள போனா ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியல. அவ பேக்க தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டா. அங்கதான் வந்திருப்பான்னு நினைச்சேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா? அதுவும் என் பேரனுக்கும் பேத்திக்குமா? சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையாவே இருக்கட்டும். அப்ப அந்த பிள்ளை பேக்க தூக்கிட்டு வெளியே போகும்போது பாத்துக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? போகட்டும்னு பேசாம விட்டுக்கிட்டா இருந்த? பாப்பா ஐயா கேக்குறாருல, பதில் சொல்லு. கொஞ்ச நாளா நீ வரத்தும் சரியில்லை அந்த பிள்ளைகிட்ட. என்னதான் நடந்தது? இதுதான் தான் நடந்தது. இப்ப நான் சொன்னேன்ல. அப்படினாலும் வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு சண்டை நடந்தது. என் பேர அந்த அளவுக்குலாம் விட மாட்டானே. வாழ வந்த பிள்ளை மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு என்ன நடக்குது இந்த வீட்டுல? உனக்கு தெரியாம உன் தம்பி வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஒழுங்கா சொல்லு என்ன நடந்தது? நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா? அன்னைக்கே உன்னை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாவே. ஐயா மலருக்கு போன் பண்ணி பாப்பமா. வர்ற வழியில வரிசையா ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணிக்கிட்டே வாரேன். பேரனுக்கு உனக்கு பேத்திக்கின்னு யாரும் போன் எடுக்கல. சரி அவன் எங்க? உள்ளே இருக்கான், தள்ளு. டேய் கருப்பா. ஐயா ஐயா அப்ப விடிச்சு நானும் கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கேன். தம்பி திறக்கவே மாட்டேங்கிறான். திறக்கவே மாட்டேங்கிறானா? டேய் டேய். ஐயா என் வீட்டுக்காரருக்கு வேணா ஒரு ஃபோன் போடுவோமா? எதுக்கு? மலரை தேட சொல்லுவோம். அந்த பிள்ளை இங்க இருந்து தானே போனது. போகும்போதே பிடிச்சு வச்சிருந்தா அவ்வளவு தேவையா? இவ முழிக்கிற மொழிய பார்த்தா இவதான் என்னமோ பண்ணியிருக்கா போலனே. சரி என்ன பண்ணியிருந்தாலும் என்னன்னு சொன்னா தானே தெரியும். டேய் கருப்பா, இந்த பையன் எதுக்கு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்துகிட்டு திறக்க மாட்டேங்கிறான்? ஐயா ஐயா மாத்தாவும் கூப்பிடுறோம்லையா, கொஞ்சம் என்னன்னு காளியா. நான் ஒன்னும் பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஐயா ஐயா கருப்பா. என்னையா என்னையா ஆச்சு? சொன்னா தானே தெரியும் ஐயாவுக்கு. பேத்தி பிள்ளை எங்க போனா? என்ன எதுவும் கேட்காத, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. தம்பி தம்பி கதவை துறையா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படியா. மத்தியானம் சாப்பிட்டது, இன்னும் நீ ஒண்ணுமே சாப்பிடல. போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொன்னேன். ஐயா ஐயா வெளியே வாயா, வெளியே வந்தா தாயா எதனாலும் பேச முடியும். யாரும் ஒன்னும் பேச வேண்டாம். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இப்படி சொன்னா நாங்க என்னையா பண்றது? இங்க இருந்து போன பேத்தி பிள்ளை அங்கேயும் வரலையா ஆச்சி வீட்டுக்கு. எங்க போனான்னு தெரியல. அவளை தேடுறதை விட்டு போட்டு இப்படி நீ கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தேன்னா எப்படி ஆகும்? ஆமாடா டேய், பொம்பளை பிள்ளை விளக்கு வச்ச நேரத்துல எங்க போனான்னு தெரியல. போய் தேடுவோம்டா வா. இருட்டி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பேத்தி பிள்ளை போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நீயும் போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிற. என்னதான்டா செய்யறது நாங்க? பொம்பளை பிள்ளைடா, எங்க போயிருக்குன்னு தெரியல. வெளியே வா, போய் தேடுவோம். தம்பி வெளியே வாயா கண்ணு, ஒரு வாய் சாப்பிடியா. அக்கா ஒரு டீயாவது போட்டு தரையா, குடிச்சிட்டு அப்புறம் என்ன செய்யறதுன்னு பாப்போம். வெளியே வாயா பிள்ளை. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி சொன்னா எப்படிடா? அந்த பிள்ளை எங்க போயிருக்குன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தாலி கட்டினவே நீ எனக்கு என்ன உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க? வெளியே வாடா முதல்ல. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு போ. என்னது? ஆமா வள்ளி, இங்க இருந்து பேக்கை தூக்கிட்டு கோவமா கிளம்பி போனதை நான் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு இன்னும் வரலையாமே? அப்படியா? ஆமா சார், நான் வீட்டில் தான் இருக்கேன். என் தங்கச்சி வீட்டுக்கு வரலையே. வீட்டுக்கு வரலன்னா இங்க இருந்து கிளம்பி வேற எங்க போயிருப்பாங்க? ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஐஸ்வர்யா. அந்த பிள்ளை வீடு எங்க பக்கத்து வீடு தானே சார். அங்க எல்லாம் வந்திருக்க மாட்டா. பக்கத்து வீடு தான். சரி ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க. வாசல்ல தான் சார் நிக்கிறேன். அவங்க வீட்டு வாசல்ல என் தங்கச்சி செருப்பே இல்லை.
சரி வள்ளி, இதை எப்படியாவது பெரிய பிரச்சனையாக்க முடியுமா? என்ன சார் பிரச்சனையாக்குறது? புருஷன் பொண்டாட்டி சண்டை. புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். ஆனால் இப்போ உங்கள் தங்கச்சி எங்கன்னு தெரியல. நீங்கள் நினச்சா இதை பெரிய பிரச்சனை ஆக்கலாம். எப்படி சார்? என்ன எப்படின்னு கேட்குறீங்க? என் தங்கச்சி எங்கடான்னு கருப்பன் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஆத்தாடி, அவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்குறதா? இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்கலாங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனாலும் சார், நான் இந்த மாதம் இன்னும் வட்டி கூட கட்டலை சார். எந்த தைரியத்தில் போய் சட்டையை பிடிச்சி கேட்பேன்? ஏங்க, அது தொழிலுங்க, இது பர்சனல். இருந்தாலும் என்னைக்காக நீ யாருடான்னு காட்டுட்டாருனா சொல்லுங்க, என் தங்கச்சிக்கு அண்ணன்னு. அதெல்லாம் சரியா வராதுங்க. நான் இந்த மாசம் வட்டியை கட்டி இருந்தா கூட ஒரு தைரியமா கேட்கலாம். நானே அவர் ஆபீஸ்ல இருந்து யாராவது வட்டி கேட்டு வரும்போதெல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் சட்டையை பிடிச்சு கேட்பேன்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது தொழில், இது பர்சனல். ஆனா ரெண்டு விஷயத்திலும் சம்மந்தப்பட்டவர் அவர் தானே. நீங்க வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்த மாசம் நான் கட்ட வேண்டிய வட்டி காசை வேணா நீங்க எனக்கு தாரீங்களா? அந்த காசை அவருக்கு நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா அவர் சட்டையை பிடிச்சு காட்டுருவேன். இவன்லாம் ஒரு அண்ணே. சார், காசு தரீங்களா சார்? ஐயோ, உன் தங்கச்சியை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் உன் மாப்பிள்ளை சட்டையை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்காம இந்த நேரத்துலையும் காசை பத்தி கணக்கு பார்த்து பேசிட்டு இருக்க? இல்ல சார், நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிற்பேன்? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோமா? என்ன சார்? நீங்க முதல்ல நேரம் கிளம்பி இங்க வாங்க. சரி, கருப்பன் சட்டையை பிடிச்சி என் தங்கச்சி எங்கடான்னு கேளுங்க. சார், சொல்றத கேளுங்க. முதல்ல அவன் சட்டையை பிடிச்சி என் தங்கச்சி எங்கடான்னு கேளுங்க. உங்களை அவன் என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கும் கிடைக்காது. கண்ணங்கண்ணமா வச்சு அரைஞ்சிருங்க. சார், அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துக்கு உண்டான வட்டி காசை நானே தர்றேன். நிஜமாவா சார்? நான் சொன்னதை நீங்க செய்யுங்க, நான் தர்றேன். சரிங்க சார், அப்படின்னு அந்த உடனே கிளம்பி வர்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணணும். என்ன சார்? மிச்சம் இருக்கிற உங்க ரெண்டு தம்பிகளுக்கும் உடனே விஷயத்த சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வரணும் சண்டைக்கு. அவனுங்களையா? ஆமா, தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாரு. எங்க போனான்னே தெரியல. வாங்கடா போய் என்னன்னு காப்போன்னு சொல்லி அவங்களே உசுப்பி விட்டு கூட்டிட்டு வர்றீங்க. 3 பேருமா சேர்ந்து இன்னைக்கு கருப்பனை அடிக்கிறத நான் பார்க்கணும். இதெல்லாம் நடக்குமா சார்? நீங்க தான் ஏன் நடத்தணும். தங்கச்சியை காணுங்கிற பதட்டத்திலையும் கோவத்திலையும் இப்படி பண்ணிட்டோன்னு அதுக்கப்புறமா சமாளிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே அவனை 4 அறை அறையணும் நீங்க. அப்புறம் இங்க இருந்து கிளம்பையில கையோட பணத்தை வாங்கிட்டு போயிருங்க. அப்படின்னா சரிங்க சார், இந்த உடனே கிளம்பி வர்றேன். வாங்க வாங்க, நீங்க மட்டும் வராதீங்க, மிச்சம் இருக்கிற 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார், இந்த வர்றோம். சே, எவ்வளவு பாசக்கார அண்ணே. இந்த மாதிரி ஒரு அண்ணே ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா போதும். ஆளு மண்டையும் பாரு, தங்கச்சியை காணும்னு கொஞ்சம் கூட பதற மாட்டேங்கிறான். இதையும் பயன்படுத்தி எப்படியாவது காசு பாத்திரலான்னு பார்க்குறான். இவன் கூட எல்லாம் எப்படித்தான் அந்த பொண்ணு இத்தனை வருஷமா தங்கச்சியா இருந்ததோ. ஏமா, என்னையா பிள்ளை? அம்மாவை தேடி கடந்துருச்சா பிள்ளைக்கு? ஆமாம்மா. ஆனா நீங்க என்ன அசால்ட்டா வர்றீங்க? என்னன்னு தெரியலையா, ஐயாவும் ஆத்தாவும் முன்னாடி ஆட்டோ பிடிச்சு கிளம்பிட்டாங்க. நீ இருந்து வா பஞ்சு, சாப்பிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த சாப்பிட்டு மெல்ல ஒரு ஆட்டோவை பிடிச்சு வாரேன். கருப்பனுக்கு ஒரு ஃபோன் போட்டிருந்தா வந்து கூட்டிட்டாவது போயிருப்பான். விக்கிக்கு ஃபோன் போட்டேன், அவன் வேலையா இருக்கேம்மா அப்படின்ட்டான். அது சரி. ஏம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? இப்படி ஆடி அசைஞ்சு அண்ணன் நட போட்டுக்கிட்டு வாரீங்க. நாங்கெல்லாம் இங்கே எவ்வளோ பதறிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன விஷயம்? ஆமா, நீ என்ன கையை கழட்டி விட்டுட்ட? என்கிட்ட தான் இருக்கு. இல்லையா, அந்த தொட்டில் அதுல இருந்து கழட்டி விட்டுட்ட. வலி குறைஞ்சிருக்கா? கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து பார்க்கலாமேன்னு கழட்டி விட்டேன். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? என்னையா, என்ன சொல்லு. உங்க மருமக யாரியா? மலர் பிள்ளையா? அவளுக்கு என்ன? உன் தங்கச்சி உனக்கு பிரியாணி கொடுத்து விட்டுருக்காயா, சாப்பிட்றியா? முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். பசிக்குதுன்னு சொன்னியாம்ல ஐயா கிட்ட. ஏமா, முதல்ல நான் சொல்றது என்னன்னு கேளுங்கம்மா. சரி சரி, கோவப்படாத, சொல்லு. உங்க மருமக மலரு வீட்டை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? என்னது, வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா, நாங்கெல்லாம் பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கு தான் ஐயாவும் ஆத்தாவும் கிளம்பி வந்தாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் அவங்க கூடயே வந்திருப்பனே. ஐயா கருப்பா, எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. இந்த விஷயத்த இன்னும் அடுத்து யாருக்கிட்ட சொல்லலாம்? அம்மா பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்கல்ல, முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே யோசிப்போம். சாப்பிட்டு தெம்பா போய் சண்டையை வேடிக்கை பார்ப்போம்.
இன்னைக்கு கருப்பை அடி வாங்குறத ஆனந்தமா கண்குளிர பாத்துறணும். சந்தர்ப்பம் கிடைச்சா ஊட புகுந்து நம்ம 2 அடியை போட்டுறணும். ஐயா கருப்பா, பேத்தி பிள்ளை எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போய் கூட்டிட்டு வர வேண்டியதானையா? பெரியம்மா, மாமா, மலர் பிள்ளைய காணும்னு அரவிந்தன் சொல்றான் பெரியம்மா. எங்க போயிட்டாலாம்? டேய் டேய், என்னடா இங்கிட்டு வா. என்னன்னு காப்பமடா இரு. நீ இங்கிட்டு வா சொல்றேன். வர முடியாது படா. நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க? என் தங்கச்சி எங்கடி? பேரப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாத்தா, இவளுக்கும் தங்கச்சிக்கும் ஏற்கனவே சண்டை. இப்ப பிள்ளைய காணும்னா இவளை கேட்காம என்ன செய்ய சொல்றீங்க? பேரப்பிள்ளை கேட்க வேண்டான்னு சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுங்க. என் தங்கச்சி எங்கன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். பெரியவனே, என்னடாச்சு? நடுவா என்னாச்சு? தங்கச்சியை காணும்னா எங்கடா போனா? அதான் என்னன்னு தெரியலடா. பேக தூக்கிட்டு கிளம்புனாலாம் இங்க இருந்து. அங்க நம்ம வீட்டுக்கும் வந்து சேரல. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. ஏய் ஷாலினி, பாட்டியும் தாத்தாவும் அங்க நம்ம வீட்டுல இருந்தாங்க. சரி, இங்க நீ தானே இருந்த. என் தங்கச்சி எதுக்கு வெளியே போக விட்ட? முதல்ல என்ன நடந்தது? அவளா போனால நீயா விரட்டி விட்டியா? நான் ஒன்னும் பண்ணலங்க. சரி, மாப்பிள்ள எங்க? வேற பிள்ளை உங்க மாப்பிள்ள இந்த இங்க ரூமுக்குள்ளதான் இருக்காரு. என் தங்கச்சியை வெளியே அனுப்பிட்டு அவர் ரூமுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காரு? டேய், என்னடா? லோட் பண்ண பிஸ்டல் இடுப்புல வச்சிருக்கேன். கூட பிறந்தவன் பார்க்க மாட்டேன், வாயோட சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். வாயோட சுடுவியா? எதுக்குடா? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு முதல்ல கேளு. நம்ம வர்றதுக்கு முன்னாடியில இருந்து இவங்களே கதவுக்கு வெளியே தானே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? அதான்டா கேக்குறேன். கேக்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சும்மா தாம் தூம்னு கத்துக்கிட்டு இருக்காத. தங்கச்சி வாழ வந்திருக்கிற வீடு. நீ கேக்குறது மாப்பிள்ளைய பார்த்து பேசு. இவனை கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. தாத்தா, கதவை தட்டி பாத்தீங்களா தாத்தா? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? தட்டிக்கிட்டே தான் இருக்கும். பேரன் வெளியே வரமாட்டேங்கிறான். பேரப்பிள்ள எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கிறான். நான் வேணா கதவை உடைக்கட்டுமா? இந்த கதவையெல்லாம் யாராலையும் உடைக்க முடியாது மாப்பிள்ள. உங்க தோள்பட்டை தான் உடைஞ்சு போகும். அவனா திறந்தாதான் உண்டு. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, மச்சான் வந்திருக்கேன். மாப்பிள்ள, தங்கச்சி எங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள மாப்பிள்ள, உங்களுக்கும் தங்கச்சிக்கும் எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள, பேசி தீர்த்துக்கிடுவோம். மாப்பிள்ள கொஞ்சம் வெளியே வாங்க. உங்க முகத்தை பார்த்தாலாவது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்புறமா 2 பேரும் சேர்ந்து தங்கச்சியை தேடுவோம். வாங்க மாப்பிள்ள, வெளியே வாங்க மாப்பிள்ள. மச்சான், கொஞ்சம் வெளியே வந்து என்ன ஏதுன்னு சொன்னாதான் மச்சான் அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்க முடியும். இருட்டிக்கிட்டே வருது மச்சான். தங்கச்சி எங்க போயிருக்கான்னு தெரியாம என்னதான் மச்சான் செய்ய முடியும்? நீங்க கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். என்னடா இது? அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து அவனை அடிப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அவனை. ஏ வள்ளி, இந்த ஆள் என்ன பேய அரைஞ்ச மாதிரி முழிக்கிறான்? தம்பி வெளியே வாயா. கருப்பா, டேய், மலர் பிள்ளை எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்னு சொன்னேலடா. அதையாவது சொல்லு, நாங்களாவது போய் பிள்ளைய கூட்டிட்டு வரோம். எது எங்க இருக்கான்னு தெரியுமா? தாத்தா, என்ன தாத்தா சொல்றீங்க? மலர் எங்க இருக்கான்னு தெரியுமா? அதானே தாத்தா, எங்க இருக்கான்னு கேளுங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. டேய் கருப்பா, என் போனுதான் அடிக்குது. ஹலோ தாத்தா, பேத்தி பிள்ளை, டேய். தாத்தா போன்ல மிஸ்டு கால் இருந்தது, கூப்பிட்டுருந்தீங்களா? யாத்தே, ஆமாத்தே. பிள்ளை நீ எங்கடா இருக்க? நான் இங்க எங்க கடையில இருக்கேன் தாத்தா. கடையில இருக்கியா? யாத்தே, நீ பேக்க தூக்கிட்டு கோவமா வீட்டை விட்டு போனதா? யார் சொன்னாங்க? யாரு? இந்த என் பேரன் அரவிந்தன் தான் சொன்னான். என்ன பெருசு நம்மள கோத்து விடுது? தாத்தா, எங்க இருக்கலாம்? ஐயா, பிள்ளை கடையில தான் இருக்கலாம். கடையிலையா? யாரு? எங்க கடையிலையா? யார் தாத்தா? நடுவன் குரல் மாதிரி கேக்குது. ஆமாத்தே, உங்க அண்ணனுங்க 3 பேரும் இங்கதான் இருக்காங்க. உங்க ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். உன் புருஷன் உள்ள இருக்கான், கதவை திறக்க மாட்டேங்கிறான். போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க தாத்தா. போட்டேன்டா தாயி. மலரு, நீ நம்ம கடையில யாரா இருக்க? நம்ம கடை இல்லடா, என் கடையில இருக்கேன். அங்க எதுக்கு இப்ப போன? ஏண்டா? இங்க வீட்டுல எவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னமோ சொல்லாம கொள்ளாம அங்க கடையில போய் உட்காந்துட்டு இருக்க. இப்ப வீட்டுல கலவரம் நடக்குது, நீ வந்து கலவரத்தை அடக்குன்னு உனக்கு யாராவது வந்து கூப்பிட்டாங்களா? அதானே. இவ யாரோட கொண்டாட்டி? அந்த சேட்டை இருக்குமா இல்லையா? மலரு டேய், கூப்பிட வரட்டுமாடா அண்ணே? உனக்கு நேத்து தானடா ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கு. உன் பொண்டாட்டியை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்க? உன்னை காணும்னு சொன்னாங்க. காணா போறதுக்கு நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்காத. போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னைத்தான் குத்துறா. தாத்தா, பேத்தி பிள்ளை சொல்லுடா.
நான் எங்கேயும் போகல தாத்தா, எங்க கடையில தான் இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சிட்டு கடையை பூட்டிட்டு அப்படியே ஆச்சி வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அங்க ஏன்டா போற? கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கணும்னு தோணுச்சு தாத்தா, அதான் கிளம்பிட்டேன். பத்தி பிள்ளை என்னடா இது? தாத்தா, இது எனக்கும் அவருக்கும் உள்ள பர்சனல் விஷயம். இது என்ன ஏதுன்னு நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். இது விஷயமா யாரும் எதுவும் உங்க பேரங்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நடுவா, சின்னவனே, நீங்களும் கிளம்புங்க. மலரு. கிளம்புன்னு சொன்னேன், வேலையை முடிச்சுட்டு அங்கதான் வருவேன். சரிடா, சரி பாத்துக்கோ. பெரியவனே வா போவோம். அவன் வேற வந்திருக்கானா? டேய் பெரியவனே, ஆ உனக்கு அங்க என்னடா வேலை? மலர் உன்னைய தேடி தான் வந்தேன். ஏண்டா விளக்கண்ணு, இவ்வளவு நேரமா நான் என் கடையில தான் இருந்துட்டு இருக்கேன். நீங்க பக்கத்து கடையில தானடா இருந்த. நான் ஆட்டோல வந்து இறங்குனதை கூட பார்க்காம அப்படி என்ன வெட்டி முறிச்சேன்? ம் இல்லை மலர், நான் வீட்டில் இருந்து வந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடையில தானடா இருந்த, அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு கிளம்புனேன். நான் தான் பார்த்தனே. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. ஆ ஆமாம் மலர், கவனிக்கல உன்னைய. இந்த கடையாவது ஒழுங்கா பாத்துக்கோ, இதையும் கோட்டை விட்டுறாத. அந்த கடை பத்திரம் எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருக்குங்கிறத மறந்துடாத. அதையாவது திரும்ப வாங்க பாரு, தொலைச்சு விட்டு நிக்காத. இவன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கே இவனுக்கு துப்பு இல்லையா, இதுல என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்துட்டாரு தர. கிளம்புடா. இன்னும் யார் யார் அங்க நிக்கிறீங்களோ எல்லாரும் கிளம்புங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. தாத்தா, சொல்லுடா பிள்ளை. இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி யாரும் குளிர்காய நினைக்க வேண்டாம்னு சொல்லி வைங்க. என்னத்தான் புரியலன்னா புரிய வைங்க தாத்தா. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, பார்க்க சொல்லுங்க. வச்சிருந்தேன் தாத்தா. என்னக்கா பேத்தி பிள்ளை இப்படி பேசுறா? என்னென்ன செய்ய, அதான் சொல்லிட்டல்ல. சரி, புருஷன் முன்னாட்டிக்குள்ள சண்டைன்னு வர்றது சகஜம்தான். அவங்களே பேசி தீர்த்துக்கிடட்டும், கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். பேத்தி பிள்ளை பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு, தெளிவா இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு. விடுங்க விடுங்க, வாங்கண்ணே பார்ப்போம். பஞ்சு, நீ ஒன்றும் எதையும் நினச்சி வருத்தப்படாமல் போய் தூங்கு போ. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே பெரியம்மா. அதான் அவங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்கல்லத்தா. போ போ, போய் வேலையை பாரு போ. சரி பெரியம்மா. பேர பிள்ளைகளா, சாப்பிட்டீங்களாயா? இல்ல பாட்டி, நான் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே கிளம்பி வர்றேன். நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் பாட்டி. ஒரு டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க ரெண்டு பேரும். இல்ல பாட்டி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். தங்கச்சி வர்றேன்னு சொல்லியிருக்கால, போய் பார்க்கணும். பேர பிள்ளை பிள்ளைய கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்துக்கங்கய்யா. சரிங்க தாத்தா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா. ஷாலினி வர்றியா? நான் இங்கே தம்பி கூட இருக்கேன். சரி இரு, நான் கிளம்புறேன். பாட்டி தாத்தா, போயிட்டு வரேன். ஆட்டுமியா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஏதுன்னு போன் போடுங்க. என்ன? சரிங்க பாட்டி. சின்னவனே சொல்லிட்டு வா. தாத்தா பாட்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க ஐயா, நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க, பிள்ளைகளையும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க தாத்தா. மைனி, போயிட்டு வரேன். மச்சான் கதவை திறந்து வெளியில் வந்தாருன்னா, இல்லை ஏதாவது பேசினாருன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு தகவல் சொல்லுங்கள். இல்லை அண்ணனுக்காவது ஃபோன் போடுங்க. வரேன். தம்பி, தம்பி வெளியில் வாயா. யோ யோ பிள்ளை, வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போயா. இந்தாத்தா, அவனை தனியா விடு, அவன் வரும்போது வருவான். போ, நீ போய் சாப்பிடு. நீ வாத்தா, வந்து படு வா. ஐயா கண்ணு, யோ கருப்பா, ஐயா பிள்ளை, கொஞ்சம் பாலாவது கொண்டு வரட்டாயா. தம்பி, தம்பி குட்டி, கொஞ்சம் பாலாவது குடிச்சிட்டு தூங்கியா. தம்பி, டே சின்னவனுக்கு போன் போட்டு வர சொல்லட்டா. அவனையாவது நிம்மதியா இருக்க விடு. அப்படின்னா கடைச்சாவி உங்ககிட்டவே இருக்கட்டும் மலரு. இருக்கட்டும், காலையில என் கூடயே நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போய் கடையை திறந்துருவோம். சரி மலரு. அப்படின்னா நீ இங்கே தான் இருக்க போறியா ஆச்சி வீட்டில்? ஆமா. எத்தனை நாளைக்கு இங்கே இருப்ப? தெரியல, பாத்துக்கலாம். மலரு, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லை, அப்புறம் எதுக்கு நீ இங்கே ஆச்சி வீட்டுக்கு வந்து இருக்க போற? பிரச்சனைனா தான் ஆச்சி வீட்டுக்கு வரணுமா என்ன? இல்லை, கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் பேக்கை தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றதுன்னா அது பிரச்சனையோட தானே வருவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ஆச்சி வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன்.
நீ போ, நேரமாச்சு பாரு. உங்க மைனி பேர சத்தம் போட போறாங்க, கிளம்பு. சரி அப்போ காலையில் பார்ப்போம். ம். குட் நைட்ல. ஆ, குட் நைட். என்ன என்ன வரவேற்கிறதுக்காக எல்லாரும் தூங்காம வெயிட் பண்றீங்க போல. நீ என்னடா நடுவனே, இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தாம இருக்க? என்னாச்சு மலரு? என்னாச்சு? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? நீ எதுக்கு இங்க இருக்க? நான் எதுக்கு இங்க இருக்கனா? என்ன கேக்குற? சொல்லுடா, நீ எதுக்கு இங்க இருக்க? இது நம்ம வீடு, அதனால இங்க இருக்கேன். நம்ம வீடுங்கிற உரிமையில தான் நானும் இங்க வந்திருக்கேன். அது வரலாம். என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். எதுவும் பிரச்சனை இருந்தா தான் என் பிறந்த வீட்டுக்கு நான் வரணுமா? இல்ல அப்படி எதுவும் பிரச்சனை இருக்க போய் தான் உன் பொண்டாட்டி நீ அங்க விட்டு வச்சிருக்கியா? பதிலுக்கு பதில் பேசாத. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அண்ணன் என்ன செய்யணுமோ செய்யறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்க போன்ல சொன்னேன்ல, அதுதான். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். மலரு அப்படிலாம் பேசாதடா. என்னங்கடா திடீர்னு எல்லாருக்கும் பாசம் பொத்துக்கிட்டு வருது என் மேல? மலரு மலரு அப்படி சொல்லாத. உன் மேலே பாசம் இல்லைன்னுலாம் இல்லை. இல்லடா, இப்ப ஏதாவது பிரச்சனை நடந்தா உடனே என்னைய கூப்பிட்டு திட்டி தானே உங்க எல்லாருக்கும் பழக்கம். இப்ப என்னமோ என்ன நடந்ததுன்னு என்னை நிக்க வச்சு கேட்கலாம் செய்றீங்க. அதான் கேக்குறேன், இப்படி திடீர் பாசம் எங்க இருந்து வந்ததுன்னு. மலரு மலரு பழசையெல்லாம் விடு. இப்ப என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. முதல்ல உட்காரு. யாத்தே என்னத்தே, உன்னைய கூப்பிட்டதுக்கு உன் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாரு. நீயும் வரமாட்டேங்கிற மாதிரி தான் சொன்னேன். இப்ப என்னடா பேக்குங்கையுமா வந்திருக்க? ஆச்சி, உங்க கூட ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன். இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா தாயி, இருக்கலாம். உன் புருஷன் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அண்ணனுங்க என்னென்னமோ சொல்றாங்கடா, பயமா இருக்கு ஆச்சிக்கு. யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாரும் போய் தூங்குங்க, எனக்கும் டயர்டா இருக்கு. மலரு உட்காரு, கொஞ்சம் பேசணும். ஆமா மலரு உட்காரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது என் வீடு, எனக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குங்கிற உரிமையில தான் இங்கே நான் வந்திருக்கேன். இப்படி ஏதாவது கேள்வியாக கேட்டு என்னை இங்கேருந்து அனுப்பி விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எப்பா என்னப்பா தங்கச்சி இப்படி பேசிட்டு போறா? என்னன்னு தெரியல ஆச்சி. ஷாலினி கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா, மாப்பிள்ளை கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கப்பா, பிள்ளைய அப்படியே விட்டுறாதீங்க. இல்ல ஆச்சி, இன்னைக்குதான் பிரச்சனை நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல, பிடிபடல. இப்போ 2 பேருமே கோவத்திலையும் படபடப்புலையும் நிதானம் இல்லாம தான் இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டு பிடிப்போம். அவங்க 2 பேரும் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு உட்காந்து பேசுவோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரிப்பா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா பாத்துக்கங்கடா, பிள்ளைய விட்டுறாதீங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டான் ஆச்சி. நம்ம பிள்ளைல இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப இனிமேலும் பண்ண மாட்டான் ஆச்சி. போதும்ப்பா போதும், எனக்கு இதுவே போதும். ஆச்சி அழாதீங்க ஆச்சி, நாங்க பாத்துக்கிறோம். பிள்ளை ஆத்திரத்துல ஏதாவது வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் பதிலுக்கு நீங்களும் அப்படியே பேசி கோவப்பட்டுறாதீங்கப்பா. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான் ஆச்சி. நீங்கள் நிம்மதியாக போய் தூங்குங்க. ஒரு நாள் 2 நாள் ஆற போட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆமா ஆச்சி, போங்க போய் தூங்குங்க. நான் வேணா வரவா உங்க கூட தூங்கி கிடட்டேன் அன்னைக்கு? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாப்பா. நான் கூப்பிட்டேன் ஆச்சி, அங்க தம்பி கூட இருக்கேன்னு சொல்றா. நான் என்ன செய்ய? இருக்கட்டும், அங்க அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குனால ஒரு ஆள் வேணும்ல. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுக்கிட்டாலும் அக்கா தம்பி தானே, பாத்துக்கலாம் விடுங்க. சரிப்பா. நீங்க போய் தூங்குங்க ஆச்சி, நான் அந்த கொஞ்ச நேரத்துல வர்றேன். உங்க பக்கத்துல படுத்துக்கிறேன். என்ன, போங்க போய் தூங்குங்க. ம் சரிப்பா. டேய் சின்னவனே, ஆ பெரியவன் எதுவும் சொன்னான்னா அவன் பேச்ச கட்டுக்கிட்டு எதுவும் ஆடாத என்ன? ஆ இல்லடா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். ம் பாத்துக்கோ. சரி போய் தூங்கு போ. நீ ஏதாவது சாப்பிட்டியா? நான் ஒன்றும் சாப்பிடல. நீ போய் சாப்பிடு. கஸ்தூரி சாப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டு போய் 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க போங்க. அவ வந்ததுமே என்ன ஏதுன்னு கேட்டா, சொல்றதா எப்படி? நீயா ஒன்றும் சொல்லிக்கிட வேண்டாம். நம்ம தங்கச்சி யார்கிட்டையும் விட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது உன் பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி. அவங்க பிறந்த வீட்டுல இருந்து ஏதாவது தகவல் வந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிடட்டும். ஆ சரி. அதுக்கும் மேலே ஏதாவது கேட்டா ஒரு நாள் 2 நாள் பொறு பார்ப்போன்னு மட்டும் சொல்லி வை. ஆ சரி. சரி போங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க போங்க. தோசை சுடவான்னு கேட்டா, உனக்கு 2 தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்க சொல்லவா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க போங்க. ம் ம் சரி சரி, சாப்பிட்ரு என்ன? ஆ நீ போய் பொண்டாட்டியை பாரு போ. சரிடா. அது தங்கச்சி சாப்பிட்டாலா என்னன்னு கேட்கவா? அவளை விட்டுடுடா, காலையில் எதிர்த்து பார்ப்போம் விடு. பசிச்சா அவளே ஏதாவது செஞ்சு சாப்பிடுவா விடு. அவளை கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீயாக விடு. ம் சரி சரி சரி, பாரு நான் உள்ளே போகிறேன். ம்
தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடி மானே ஒன்னதேனம் பாடும் ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமன் பேரு சொல்லி பேசுது. மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே.